சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17, 18, 19 3 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17, 18, 19 ஆகிய 3 வசனங்கள். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமலும் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோടെ நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நாம் ஜெபம் பண்ணுவதற்கு மிக முக்கியமான தூண்டுகோலாக இருக்கிற தேவனுடைய வார்த்தை. இதை ராத்திரி வேளை ஆண்டுடைய பிள்ளைகள் கவனமாய் கவனிக்கும்படி கேட்கிறேன். அதில் 18வது வசனத்தை ஆண்டுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். இவர்கள் 8 விதமான பாவத்தில் சிக்குண்டு கிடக்கிறார்கள். இந்த உலக மக்கள் 8 விதமான பாவத்தில் சிக்குண்டு கிடக்கிறார்கள் என்று இந்த 3 வசனங்கள் சொல்லுகிறது. இந்த 8 விதமான பாவங்களில் அகப்பட்டு இருக்கிற இந்த ஜனங்கள் விடுவிக்கப்படும்படி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இந்த 8 விதமான பாவங்களுக்கு இவர்கள் அடிமையாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் 18வது வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. அந்த வசனத்துடைய இறுதியில் தேவனுடைய ஜீவனுக்கு இவர்கள் அந்நியரானார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரானார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. தேவனுடைய ஜீவனுக்கு இவர்கள் அந்நியராய் போய்விட்டார்கள். தேவனுடைய ஜீவனுக்கு சொந்தமாய் இருக்க வேண்டிய இவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு உரிமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டிய மனுக்குலம் தேவனுடைய ஜீவனுக்கு இவர்கள் அந்நியராய் போனார்கள். இதை கொஞ்சம் ஆழமாக கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். தேவனுடைய ஜீவன் என்றால் என்ன? தேவனுடைய ஜீவனுக்கு இவர்கள் அந்நியராய் மாறும்போது இவர்கள் புத்தியில் அந்தகாரப்படுகிறார்கள். வாழ்வெல்லாம் இருளாய் மாறி எல்லாவித அசுத்தங்களையும் பாவங்களையும் விருப்பத்தோடு செய்கிறவர்களாய் இருளில் சிக்குண்டவர்களாய் மாறி போகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய ஜீவன், இந்த தேவனுடைய ஜீவனுக்கு ஏன் இவர்கள் அந்நியரானார்கள்? தேவனுடைய ஜீவன் என்றால் என்ன? இவர்கள் மறுபடியும் அந்த தேவனுடைய ஜீவனுக்கு வருவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும் என்பதை பற்றி கொஞ்ச நேரம் கொஞ்சம் வேகமாய் இதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதை உடைய மனதில் புரிந்து கொண்டால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆவியோடும் கருத்தோடும் இருக்கும். இது இன்றைக்கு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண வரும்போதெல்லாம் இந்த வார்த்தை உங்களுடைய இருதயங்களிலே ஜெபம் பண்ண ஒரு தூண்டுகோலா இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புத்தியில் அந்தகாரப்பட்டு ஏன் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரானார்கள். இந்த தேவனுடைய ஜீவன் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். மனுஷன் அவன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்றால் ஜீவன் வேறு ஆத்துமா வேறு அல்ல. அந்த ஆத்துமா உயிருள்ள ஆத்துமாவாக மாறினான், ஜீவ ஆத்துமாவாக மாறினான். தேவனால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் மரிக்கும், எல்லா ஜீவராசிகளும் அழியும். ஆனால் இந்த மனுஷன் மாத்திரம்
அழியாதவனாக ஜீவ ஆத்துமா உள்ளவனாக கர்த்தர் அவனை படைத்தார். இந்த மனுஷன் மாத்திரம் என்ன கிடையாது? அழிவே கிடையாது. இந்த மனிதன் என்று சொல்லப்படுகிறவன் நீங்களும் நானும் பார்க்கிற சரீரம் அல்ல. இந்த சரீரம் என்பது இந்த ஜீவ ஆத்துமா வாழ்கிறதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வீடு, அதுதான் சரீரம். இந்த ஆத்துமா, என்னோட ஜீவ ஆத்துமா எங்க இருக்கிறதுனா மனுஷனுக்கு உள்ளே இருக்கிறது. இந்த ஆத்துமா மனுஷனுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? இல்லாவிட்டால் அது எதுவாக இருக்கிறது என்றால் அந்த ஆத்துமா மனுஷனுக்கு ஒளியாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். யோவான் 1:4, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. இந்த அவர் ஜீவனுள்ள தேவன். அதுதான் பைபிள் சொல்லுகிறது. அவர் யார் என்று சொல்லுகிறது? ஜீவனுள்ள தேவன். அவரிலிருந்து புறப்படுகிற ஜீவன் எதையெல்லாம் அவர் ஜீவன் உள்ளதாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அத்தனையும் அவர் ஜீவன் உள்ளதாய் மாற்றுகிறார். சரீரத்தினால, மண்ணினால ஒரு மனித சரீரத்தை உண்டாக்கி அவனுடைய நாசியில ஊதினார். அவன் யாரா மாறினானா? சொல்லுங்க. இவருக்குள் இருக்கிற அந்த ஜீவன், இவருக்குள் இருக்கிற ஜீவன் அது மனிதனுக்குள் போகும்படி அவனுடைய நாசியில ஊதினார். இந்த நாசியில ஊதின உடனே அவன் யாரா மாறிவிட்டானா? ஜீவ ஆத்துமாவாக மாறினான். இந்த ஜீவன் அவனுக்கு எதுவாக இருக்கிறது? ஒளியாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த ஜீவன் அவனுக்கு எதாக இருக்கிறது? ஒளியாக இருக்கிறது. இப்ப நம்ம வாசித்தோம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், அவன் புத்தியிலே அந்தகாரப்பட்டு. ஏன் அவனுக்கு அந்தகாரம் வந்தது? அவன் ஜீவனுக்கு, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. அவன் தேவனுடைய ஜீவனுக்கு, அவன் தேவனுடைய ஜீவனுக்கு எப்போ அந்நியனாய் மாறினானோ அப்பொழுது அவனுக்குள் இருந்த வெளிச்சம் இருளாய் மாறினது. அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம், நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27வது வசனத்தில், நீதிமொழிகள் 20:27, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. தேவன் கொடுத்த அந்த ஜீவ ஆத்துமா மனுஷனுக்கு எதுவா இருக்குதா? தீபமாய், ஒளியாய் இருக்கிறது. இந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருக்கிறது. இந்த ஒளி எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். கவனிங்க. அந்த ஆவி உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இப்போ இவன் ஜீவனுக்கு அந்நியனாய் மாறின உடனே எது அவனை ஆட்கொள்ளுகிறது? இருள் அவனை ஆட்கொள்ளுகிறது. புத்தியில் அந்தகாரம் வருகிறது. வந்த உடனே இவன் இப்ப எதுல நடக்கிறான்? ஒளியில் நடக்க வேண்டியவன் இருளில் நடக்கிறான். தான் போகும் பாதை இன்னதென்று அறியாமல் இருக்கிறான். புத்தியில் அந்தகாரம் வந்து விட்ட உடனே இவன் அந்த சொல்லப்பட்ட 8 பாவங்களையும் ஆசையோடு செய்கிறான். அதில் விழுந்து கிடக்கிறான். நீங்களும் நானும் அதே இருளுக்குள் இருந்தோம். தேவனுடைய ஜீவன் இல்லாதவர்களாய், நமக்குள் ஒளி இல்லாதவர்களாய், வெளிச்சம் இல்லாதவர்களாய் இருந்தோம். இந்த வெளிச்சம் நமக்குள் இருக்கிறதுனால உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்குமா. நான் யார்? என்னை படைத்தவர் யார்? தேவன் என்றால் யார்? இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது? மனுஷன் எப்படி வந்தான்? எங்கே முடிகிறான்? எங்கே போகிறான்? எல்லாவற்றையும் அந்த இருதயத்தில் இருக்கிற வெளிச்சத்தினால அவன் ஆராய்ந்து பார்க்கிறான். இவன் எப்பொழுது ஜீவனுக்கு அந்நியனாய் மாறினான் என்றால், ஏதேனிலே பாவம் செய்த போது. பாவம் செய்கிற ஆத்துமா
சாகும் என்பதற்கு இன்னொரு பெயர், அந்த விளக்கு அணைந்தது. அந்த ஜீவ ஒளி இருந்துச்சு இல்லையா, அந்த ஜீவ ஒளி அணைந்தது. அந்த இப்போ வெளிச்சம் அணைக்கப்பட்டு இப்ப அவன் இருளுக்குள் இருக்கிறான். புத்தியில் என்ன வந்துருச்சு? அந்தகாரம். புத்தியில் அந்தகாரம் வந்த உடனே அவன் என்ன செய்ய விரும்புகிறான்? தேவனுக்கு எதிரானவைகளை, பிசாசு எதையெல்லாம் மனதில் தூண்டுகிறானோ அதையெல்லாம் செய்ய விரும்புகிறான். அல்லேலூயா. அதனால்தான் ரெண்டு காரியத்தில் நீ கவனிச்சீங்கன்னா, ஒன்று, இளைய குமாரன் வாழ்க்கையில அவன் மனம் திரும்பின போது வேதம் சொல்லுகிறது, புத்தி தெளிந்தவனாய். ஆமென். அவன் புத்தி தெளிந்த உடனே, என் தகப்பன் வீட்டில் 1000 பேர் அவர்கள் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள், நானோ இங்கே பன்றிக்கு போடுகிற தவிட்டிற்கு நான் பிச்சை எடுக்கிறேன். எப்ப அந்த எண்ணம் வந்தது? புத்தி தெளிந்த போது. எப்ப தகப்பன் சொத்தை பிரித்து கொடும் என்று அதை கொண்டு போய் விபச்சாரம் பண்ணினான்? புத்தியில் அந்தகாரம் இருக்கும்போது. அதுதான் அவன் ஜீவனுக்கு அவன் அந்நியனாய் மாறினான். லேகியோன் பிசாசு பிடித்தவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்த போது அவன் வஸ்திரம் உடுத்தினவனாய் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தான். அப்ப இவன் ஏன் இத்தனை பாவங்களை செய்தான்? சங்கிலிகளை உடைத்தான், ஆட்களை காயப்படுத்தினான், மக்களுக்கு எதிராக இருந்தான், நிர்வாணமாய் ஓடினான். புத்தியில் ஏற்பட்ட அந்தகாரம். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் இத்தனை பாவங்களையும் ஏனையா செய்கிறார்கள் என்றால் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் போனார்கள். புத்தியில் அந்தகாரப்பட்டு இருக்கிறார்கள். ஆகையினால் பாவங்களை இவர்கள் துணிகரமாய் விருப்பத்தோடு செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மக்கள் இன்னைக்கு தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் போனார்களே, இவர்கள் மறுபடியும் எப்படி ஜீவனுக்கு சொந்தங்களாய் மாறுவது? நீங்களும் நானும் இன்னைக்கு தேவனுடைய ஜீவனுக்கு சொந்தமாய் மாறி இருக்கிறோம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அளித்திருக்கிறார். நாம் அடைந்திருக்கிற அதே நித்திய ஜீவனை இந்த மக்கள் மறுபடியும் அடைவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அந்த ஜீவனை அடையாதபடினாலே இவர்கள் 8 விதமான பாவத்திலே சிக்குண்டு கிடக்கிறார்களே. நான் சொல்வதை கவனிங்க. இந்த 8 வித பாவங்களை செய்கிறவர்கள் யாரானாலும் அவர்கள் சுயமா செய்யல, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டவர்களாய் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறதுனால இதை இவர்கள் செய்கிறார்கள். ஆமென். கவனிங்க, மறுபடியும் இங்க எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இவர்கள் மறுபடியும் ஜீவனை அடைவதற்கு என்ன செய்யணும் என்பதை நான் பின்னால சொல்றேன். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டதனால அவர்கள் செய்கிற 8 விதமான பாவங்களை வேகமாய் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். 17ஆம் வசனம், அவர் ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிற இந்த புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. நல்லா கவனிங்க. முதலாவது இந்த ஜனங்கள் எப்படி நடக்கிறாங்களா? சொல்லுங்க, எப்படி நடக்கிறாங்க? ஏதேனுக்குள் பாவம் செய்கிறதுக்கு முன்னால இவர்கள் அவருக்கு தேவன் அவர்களுக்கு அருளின அந்த ஜீவ ஒளியிலே இவர்கள் நடந்தார்கள். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இவர்கள் நடந்தார்கள். ஆனால் எப்பொழுது இவர்கள் பாவம் செய்தார்களோ அப்பொழுது மனுஷன் வீணான சிந்தையிலே நடக்கிறான். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் வீணான சிந்தையில் நடக்கிறவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க.
வீணான சிந்தையில என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் செய்கிறார். அந்த சிந்தையை தூண்டுகிறவன் பிசாசு. பாவ சிந்தை. இந்த சிந்தையில நடக்கிறார்கள். சத்தியத்தில் நடக்கல, வெளிச்சத்தில் நடக்கல. எதுல நடக்கிறாங்களா சொல்லுங்க? எதுல நடக்கிறாங்க? வீணான சிந்தையில. மாமிச சிந்தை சொல்லுங்க, மரணம். இந்த வீணான சிந்தையில் நடக்கிறார்கள். இப்படி நடக்கிறதுனால இவர்கள் அழிவுக்குரியவர்கள் என்ற அந்த பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. ரெண்டு, புத்தியில், அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்ன அந்த ரெண்டு உதாரணம், ஒன்று இளையகுமாரன், இன்னொன்று பிசாசு பிடித்தவன், புத்தி தெளிந்தவர்களாய். இப்ப அந்த அந்தகாரம் எங்க வருகிறது? புத்தியில வருகிறது. அந்தகாரம், புத்தியில் அந்தகாரம் வந்ததுனால அவனுடைய வாழ்க்கையினுடைய ஜீவியங்கள் எல்லாம் அந்தகார வாழ்க்கையாய் மாறி போகிறது. ஆமென். நைட் கிளப் இல்ல, அதுக்கு பேர் நைட் கிளப். அங்க பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் குடித்து வெறித்து அங்க போடுகிற பாப் இசையில கிடந்து மயங்கி நிர்வாணமாய் அரைகுறை ஆடைகளோடு ஆடுகிற ஆட்டங்கள், அவலட்சணங்கள். நாம் எல்லாரும் தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்கள். என் தேவன் பரிசுத்தர், என்னை பரிசுத்தராய் படைத்தார் என்ற எல்லாம் மாறி புத்தியில் அந்தகாரப்பட்டு பிசாசானவன் அவர்களை நிர்வாணமாக்கி இருக்கிறான். புத்தியில் அந்தகாரம். தன் சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷனை கொலை செய்கிறவனாய், கொலை வெறி பிடித்தவனாய், எப்பொழுதும் ஆயுதங்களோடு, எப்பொழுதும் தீமை செய்கிற எண்ணங்களோடு மனுஷன் வாழுகிறதுக்கு காரணம் என்ன? அவனுடைய புத்தியில் இருக்கிற அந்தகாரம். அல்லேலூயா. யாருக்காவது அவன் தீமை செய்யணும், எவரையும் அடிக்கணும், எவரையும் வெட்டணும், எவருக்கு விரோதமாய் செய்வன வைக்கணும், குடும்பங்களுக்கு விரோதமா பில்லிசூனியம் வைக்கணும், மற்றவர்கள் நன்றாய் இருப்பது ஒரு நாள் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. புத்தியில் அந்தகாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3, அடுத்த வசனம், அதாவது அடுத்த வசனம் பாருங்களேன். புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால். தங்கள் இருதயத்தின் கடினம் என்ன வருது? அடுத்தது புத்தியில் அந்தகாரம் வரும்போது, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் மாறும்போது என்ன வருகிறது? இருதய கடினம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இருதய கடினத்தை கொண்டு வருகிறவன் பிசாசு. கர்த்தரோ நம்முடைய இருதய கடினத்தை மாற்றி சதையான இருதயத்தை நமக்கு தந்து, சுத்த இருதயத்தை நம்மை சிருஷ்டித்து, மற்றவர்களுக்காய் அழுகிற இரக்கப்படுகிற இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தந்து, இளகின இருதயங்களை தேவன் நமக்கு தந்து, யாராவது ஒரு கஷ்டப்படுகிற மக்களை பார்த்தார், ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்த்தார், அக்கினியில எரிகிற ஒரு பிணத்தை பார்த்தால், ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்கு போகிறானே என்று என்கிற அந்த ஒரு இருதயத்தில் ஏற்படுகிற வேதனை. ஹல்லேலூயா. தங்கள் இருதயங்களில் யாராக இருக்கிறாங்களா? கடினம், இருதய கடினம். கொஞ்சம் கவனிங்க. இந்த இருதய கடினம் என்றால் என்ன? எத்தனை தடவை இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் திரும்ப 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 அந்த இருதயத்தில் கடினத்தின் நிமித்தம். பார்வோன், நான் காலையில் சொன்னேன், ஏன் ஆண்டவர்
10 வித வாதைகளை கர்த்தர்களுக்கு அனுப்பின போது கடைசியாக 10வது வாதைதான் தலைப்பிள்ளை சங்காரம், மனுஷ அழிவை கர்த்தர் அனுமதித்தார். 9 வாதைகளும் மனுஷனை பாதிக்கல, மனுஷன் சாகல, சின்ன சின்ன காரியமா செய்துட்டே வருகிறார். இப்பொழுதாவது அவன் தேவனை அறிய வேண்டும் என்று விரும்பினார். பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். இருதய கடினம் வர வர வாதைகள் பெருகி கொண்டே போகிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஆமென். தேவனுடைய பிள்ளையே, உனக்கும் சொல்லப்படுகிறது, எனக்கும் சொல்லப்படுகிறது, நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய அன்பிலே வாழ்கிறதற்கு, பரிசுத்தத்திலே வாழ்கிறதற்கு, விசுவாசத்திலே வாழ்கிறதற்கு உன் இருதயத்தை ஒரு நாள் கடினப்படுத்தாதிருங்கள். சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதா? ஏன் தெரியுமா? இருதயத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் கொஞ்சம் கடினமான ஒரு கல் அங்கே இருக்கிறதுனால கர்த்தர் அதை உடைக்கிறார். ஆமென். கொஞ்சம் கூட நம்முடைய இருதயத்தில் எது இருக்கக்கூடாதுன்னு கடவுள் விரும்புகிறார். கடினம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். யாராவது ஒரு மனிதனை பார்க்கும்போது அந்த காரியத்தில் நான் கடினப்பட்டு இருக்கிறேனா? வேண்டாம். ஸ்தோத்திரம். உன் இருதய கடினத்தின் நிமித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவன் இருதய கடினம் இது மாறணும். RSS என்பதான ஒரு இயக்கம் இந்தியாவில், இன்னைக்கு உலகத்தில் பல பாகங்களிலும் அது கிளைகள் இருக்கிறது. அந்த RSSல சிறு பிள்ளைகள் இருந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அங்கே சொல்லிக் கொடுக்கிறவைகள் எல்லாம் சிறு பிள்ளைகள் இருந்து அவருடைய இருதயத்தில் மத வெறியை உண்டாக்கி, கைகளிலே மோசமான அந்த வாள்களை கொடுத்து, கத்திகளை கொடுத்து, சிறுவயதிலிருந்து அந்த பிள்ளைகளை கடினம் உள்ளவர்களாய் மாற்றி இந்து சாம்ராஜ்யத்திற்கு எதிராக இருக்கிற கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கொல்ல வேண்டும், ரத்தம் சிந்தி அவங்களை அழிக்க வேண்டும் என்கிற அந்த பிஞ்சு உள்ளங்களில் இருந்தே அவருடைய இருதயங்களில் கடினத்தை உண்டாக்கி கொள்கிறார்கள். ஆமென். ஆகையினாலே தான் அந்த களத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன்தான் ஒடிசாவில் அந்த மிஷனரியையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் ஜீப்பில் வைத்து உயிரோடு எரிப்பதற்கு ஒரு தவறும் செய்யாத ஏழை மக்களுக்கு, தொழுநோயாளிகளுக்கு மருத்துவ பணி இலவசமாய் செய்த அந்த தியாக உள்ளம் கொண்ட தேவ மனிதனையும் 2 சிறு பிள்ளைகளையும் உயிரோடு எரிப்பதற்கு எப்படி ஐயா அந்தவனுக்கு மனம் வந்தது? உடைய இருதயங்களை கடினமாக்குவதற்கு சிறு பிள்ளைகளில் இருந்து RSS இயக்கத்தில் ட்ரைனிங் கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களுக்குள் பிசாசு வைத்திருக்கிற அந்த புத்தியில் ஏற்படுகிற அந்தகாரம் அந்த மக்கள் இருதய கடினம் உள்ளவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். எத்தனையோ கொலைகளை துணிகரமாய் செய்து அவர்களை துண்டு துண்டாக வெட்டி ஒரு பாக்ஸில் போட்டு அடைத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறான். பிளாஸ்டிக் கவர்ல போட்டு தன் வீட்டுக்குள்ளேயே ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறான். எவ்வளவு மோசமான இருதயம் பாருங்க. தான் வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்த தன் பிள்ளையை கொன்று தண்ணீர் தொட்டியிலே போட்டு மூடிவிட்டு இன்னொருவனோடு ஓடி போகிறாள் ஒரு தாய். எந்த அளவிற்கு இருதயத்தை சத்துரு கடினமாக்கி வைத்திருக்கிறான் என்பதை கவனியுங்கள். அவர்களுடைய இருதய கடினம் காரணம் என்ன? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் போனார்கள். அவர்களுக்கு குளிர்ந்த வெளிச்சம் இருளாய் மாறி போனது. புத்தியில் அந்தகாரம் வந்தது. தன்னை நம்பி வந்திருக்கிற மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் துரோகம் பண்ணுகிற புருஷர்கள், தன்னுடைய கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும்
துரோகம் பண்ணுகிற மனைவிகள், பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணுகிற பெற்றோர்கள், இதெல்லாம் ஏன் என்றால் அவர்களுக்குள் உண்டான இருள், மன கடினம், இருதய கடினம். அடுத்த வார்த்தையை கவனிங்க. தங்கள் இருதய கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே. ஆமென். புத்தியில் அந்தகார் வரும்போது எது வருதா? அறியாமையின் இருள் வருகிறது. ஏன் இதெல்லாம் செய்றாங்க? ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறாங்க? இந்த சமுதாயம் ஏன் இப்படி கெட்டு போனது? நீங்களும் நானும் கிருபையாய் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற மொபைலை திறந்து நீங்க போகக்கூடாத தளங்களுக்கு போனீங்கன்னா, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிப பிள்ளைகள், ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள், அவர்களை பிசாசு எப்படி கெடுத்து வைத்திருக்கிறான், சினிமாவில் எப்படி கெடுத்து வைத்திருக்கிறான் என்றால், புத்தியில் உண்டான அந்தகாரத்தினாலே அவர்கள் அறியாமையின் இருளுக்குள் சிக்குண்டு. என்ன அறியாமை? கவனிங்க, என்ன அறியாமை? தன்னை உண்டாக்கின ஒரு தேவன் என்பதை அறியாமல் போனார்கள். நாம் முடிந்து எங்கே போக போகிறோம் அறியவில்லை. ஒரு நரகம் இருக்கா அறியவில்லை. பரலோகம் இருக்கா அறியவில்லை. தண்டனை உண்டா அறியவில்லை. தங்களில் இருக்கிற அறியாமையின் இருள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கர்த்தருடைய ஜீவனுக்கு அந்நியரானார்கள். தங்களில் இருக்கும் அறியாமையினாலே அங்கதான் வருகிறது, ஜீவனுக்கு, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய ஜீவனுக்கு நம்ம சொந்தக்காரர்கள்? தேவனுடைய ஜீவன் என்ன, அது மனுஷனுக்கு எப்படி இருக்கிறது புரிந்துதா, விளங்கிச்சா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஜீவன் நமக்கு எதுவா இருக்கிறதா? ஒளியா இருக்கிறது. அந்த தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒளியில நடக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கிறோம். அந்த ஜீவனை என்ன பண்ணிராதீங்க, இன்னைக்கு கவனிங்க, ஜீவனை என்ன பண்ணிராதீங்க, மறுபடியும் இருளாய் மாற்றி விடாதீங்க. சரி, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து, நான் முதல்ல சொல்லிட்டேன், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய். ஹலோ, கொஞ்சம் கவனிங்க. தேவனுடைய ஜீவனுக்கு எப்போ அந்நியர்களாய் மாறுகிறார்களோ அப்பொழுது இவங்க யாரா மாறி போறாங்களா? சொல்லுங்க, யாரா மாறி போறாங்க? எவ்வளவுதான் இவர்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னாலும், கேட்டாலும், கண்டிக்கப்பட்டாலும் யாரா மாறுறாங்க? உணர்வில்லாதவர்களாய், உணர்வில்லாதவர்களாய் மாறி போனாங்க. அப்போ இந்த உணர்வில்லாதவர்களாய் இவர்கள் மாறினதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய், அவர்களுக்குள் இருக்கிற வெளிச்சம் இருளாய் மாறி போனதுனால இவர்கள் உணர்வில்லாதவர்களாய் போனாங்க. ரோமர் 1:21 வாசிக்கிறோம், உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்களாய். ஹல்லேலூயா. உணர்வில்லைன்னா என்னன்னு தெரியுமா? என்னை கவனிங்க, என்னை கவனிங்க. உணர்வில்லாத அப்படின்னா என்னது? ஒரு மனுஷன் கோமாவில் இருக்கிறான், அவன் சரீரத்தில் ஏறி போகிற எறும்பானாலும் பாம்பானாலும் தேள்களானாலும் எலியானாலும் மேலே ஏறினா சொல்லுங்க, என்ன இல்லை? என்ன தவறு செய்கிறோம், நம்ம எப்படி வாழ்கிறோம், எந்த உணர்வுமே இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவனுக்கு சொந்த மகனும் மகளுமாய் இருக்கிறேன் என்ற உணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. இருக்கணும், இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நான் தேவ சமூகத்தில் எழும்பணும், நான் ஜெபிக்கணும், நான் தேவ பிள்ளை உணர்வு இருக்கணும்.
எனக்காக மட்டுமல்ல, என் தேவன் இந்த கல்லிடைக்குறிச்சி பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் மரித்திருக்கிறாரே, நான் அதற்காக ஜெபிக்கணும் என்கிற உணர்வு எனக்கு இருக்கணும். உணர்வில்லாதவர்களாய் எத்தனை தடவை பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கண்டித்தாலும் என்ன இல்லை, டாக்டர் சொல்றார் நீ குடிச்சா செத்து போவ, பெட்டியை எடுத்துக்கொண்டு வச்சிருக்க, இனிமே குடி, உன் குடலெல்லாம் வெந்து போச்சு, ஈரல்ல ஓட்ட விழுந்துருச்சு என்று சொன்னாலும் என்ன இல்லை, உணர்வே இல்லை. திரும்ப திரும்ப கடன் வாங்கினால் உன் குடும்பம் கெட்டு போகுமே, உணர்வே இல்லை. தவறான படங்களை சினிமாக்களை பார்க்காத உணர்வே இல்லை. அப்ப இந்த ஜனங்கள் யாராக இருக்கிறார்கள்? உணர்வில்லாதவர்களாய். இதற்காக தான் நான் சொல்றேன் ஜெபம் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. இதை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த மக்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். உணர்வில்லாதவர்களா சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி. நல்லா கவனிங்க, சகலவித அசுத்தங்களையும். சில ஆட்கள் பாவம் செய்வது பயந்துட்டு செய்யறான், ஆனா சில ஆட்கள் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு செய்யறானா. காரணம் என்ன? அவனுக்குள் இருக்கிற அறியாமை, ஜீவனுக்கு அந்நியன், அவனுக்குள் இருக்கிற அந்தகாரம், இருதய கடினம், இதெல்லாம் அசுத்தங்களை ஆவலோட செய்யறான். ஹலோ, அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. தங்களை எதுக்கு ஒப்பு கொடுத்திருக்காங்களா? நீங்கள் உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொல்றார். உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, உங்கள் அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. தங்கள் கண்களை ஒப்பு கொடுக்காதவன் அவன் காமத்தின் காரியங்களை ஆவலோட பார்க்கிறான், ஆவலோட செய்கிறான். யோபு சொல்லுகிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நான் பிரியமாய் இருப்பது, இச்சையாய் இருப்பது எப்படி? அப்ப உலகம் அசுத்தங்களை காம விகாரங்களை செய்யும்படி, ஆவலாய் செய்யும்படி தங்களை அதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. தங்கள் கைகளை பாவம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சமையல் கட்டுக்கு போயிட்டு வந்த, பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பேன், சமையல் கட்டில் ஏதோ ஒரு வேலை செய்துட்டு வந்தோன்னா அந்த கையோடு கூட பைபிளை எடுக்க மனம் வருகிறது இல்லை. கையை போய் கழுவிட்டு வந்து எடுக்கிறோம். தங்கள் கைகளை அசுத்தங்களை செய்வதற்கு ஆவலோடு ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்கள், பாவத்தின் காரியங்களை செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்புறம் பாருங்க, ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். 8 விதமான காரியங்களை இவங்க செய்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? கவனிங்க, இதுக்கு என்ன காரணம்? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய். இந்த ஜீவன் எங்கே அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது? ஆதியில. அந்த ஜீவன் அவனுக்கு எதுவாய் இருந்தது? ஒளியா. இப்ப அந்த ஒளியை இழந்ததுனால இவன் அந்தகாரப்படுகிறான். இந்த அந்தகாரம் வந்ததுனால இத்தனை காரியங்களையும் அவன் செய்கிறான். இப்ப ஒண்ணு கவனிங்க, இப்ப இவனுக்கு என்ன தேவை? கவனிங்க, இவனுக்கு என்ன தேவை? வாயை திறந்து சொல்லுங்க, சத்தம். இவ்வளவு நேரம் தெளிவா சொல்லியிருக்க. இவனுக்கு என்ன தேவை? தேவனுடைய ஜீவன். இவனுக்கு என்ன வேணும்? தேவனுடைய ஜீவன். இவன் திரும்ப அவன் ஜீவனை பெறணும்னா என்ன செய்யணும்? இவன்
ஜீவனை இழந்து போனவன் மறுபடியும் ஜீவனை பெறணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நான் தான் ஜீவன். யோவான் 10:10 சொல்லுகிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அவர்தான் ஜீவன். இப்ப இந்த ஜீவனை அவன் மறுபடியும் பெறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பெறுவான் சொல்லுங்க? எப்படி பெறுவான்? எதுக்கு வந்திருக்கிறோம் இந்த ராத்திரி? இந்த ஜீவனை அவன் மறுபடியும் பெற வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, இப்ப அவன் மறுபடியும் ஆதியில தேவன் நாசியில ஊதினார் இல்லையா, அவன் ஜீவன் பெற்றுக்கொண்டான். இப்ப அவன் ஜீவனை மறுபடியும் பெறணும்னா வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனம். 6:63. கொஞ்சம் சீக்கிரமாய். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நல்லா கவனிங்க, பெலரணியை பாருங்க. எது உயிர்ப்பிக்கிறது? இவன் எப்படி இருக்கிறான்? இப்போ பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இவன் செத்த நிலைமையில் இருக்கிறான். சாவும் அந்த ஆத்துமா சாகுதல்னால் என்ன சொன்ன? அந்த அவனுக்குள்ள தீபம் அணைந்து போனது. இப்போ ஆவியே இவனை உயிர்ப்பிக்கிறது. எது ஆவியா இருக்கிறதா? அடுத்த சொல்றாரு, மாம்சமாது ஒன்றுக்கும் உதவாது, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா இருங்களேன், கொஞ்சம் உற்சாகமா. அப்ப எது அவனுக்குள்ள உயிரை கொண்டு வருகிறது, ஜீவனை கொண்டு வருகிறது? நான் சொல்லுகிற வசனம் அவனுக்குள் எதை கொண்டு வருதா? ஜீவனை கொண்டு வருகிறது. தேவன் வார்த்தையாய் இருக்கிறார், இல்லாவிட்டால் வசனமாய் இருக்கிறார். இப்ப மறுபடியும் ஜீவன் அடையணும்னா இவனுக்குள்ள எது போனோம் சொல்லுங்க? எது போனோம்? வசனமாகிய தேவனுடைய வார்த்தை. ஆமென். இதைத்தான் பேதுரு தெளிவா சொல்றார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23 வசனத்தை கவனிங்க. 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. எதனால திரும்ப உயிரடைந்தான்? எதனால அவன் மறுபடியும் ஜீவன் உள்ளவனாய் மாறினான்? அழிவில்லாத தேவனுடைய வசனம். அல்லேலூயா. இப்போ ஆவியில மரித்து கிடக்கிறவன் மறுபடியும் அவனுக்குள்ள ஜீவன் வரணும்னா அவனுக்கு என்ன தேவை? தேவனுடைய வசனமாகிய ஜீவன் தேவை. ஆமென். இப்போ இவன் யார் சொல்றது? அவனுக்கு அவன் வசனத்தை கேட்டாதான். அதுதான் பவுல் சொல்லுகிறார், சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? அவன் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான்? அவன் விசுவாசிக்காவிட்டால் எப்படி ஜீவன் அடைவான் என்று நான் சொல்றேன். ஆமா தானே? அப்போ அவன் ஜீவன் அடையணும்னா அவனுக்கு வசனம் வேணும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் வேணும். அன்னைக்கு ஊதினார், இன்றைக்கு வசனம். அவனுக்கு வார்த்தை வேணும். இந்த வார்த்தை யார் சொல்லணுமா? சொல்லுங்க, யார் சொல்லணும்? நான் தான். இப்படி சொல்லுங்க, அது நான் தான். மார்பிள கை வச்சு சொல்லுங்க, நான் தான் சொல்லணும். ஆமென். அந்த கடமை எனக்கு தான் இருக்கிறது. இதுதான் இந்த ராத்திரியில் என்ன வந்திருக்கிறோம்? ஜெபிக்கிறதற்கும் ஜெபத்தோடு போய் அவனுக்கு வசனத்தை சொல்லுவதற்கும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவன் ஏன் அவன் புத்தியில் அந்தகாரப்பட்டான் என்றால் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியனாய் மாறினதுனால. அவன் மறுபடியும் தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்வானே ஆனால் தேவனுக்கு சொந்தக்காரனாய், ஜீவனுக்கு சொந்தக்காரனாய் மாறிடுவான். அல்லேலூயா. அந்த ஜீவன் எதில் இருக்கிறது? தேவனுடைய
வார்த்தை வசனத்தில் இருக்கிறது. இது யார் சொல்லுகிறது? யாரோ அமெரிக்காவிலிருந்து இங்கிலாந்துலேருந்து வந்து சொல்லுவாங்களா? இல்லைங்க, நீங்களும் நானும் தான் சொல்லணும். அல்லேலூயாவா? சரி, இப்போ இந்த புத்தியில் அந்தகாரப்பட்டு இருக்கிற மக்கள் ஜீவனை அடையும்படி, வெளிச்சத்தை அடையும்படி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா.